Hey everybody, welcome to Vegetarian Kitchen where I believe everyone is a star. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரவா உப்மா தேங்காய் சட்னியும். ஸோ ரவா உப்மா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இங்கே நான் இண்டக்ஷனில் போட்டுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இதை வந்து 6 டீஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். நாங்கள் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இது எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு வெத்த மிளகா, அப்புறம் சேர்க்குறது வந்து இது வந்து உளுத்தம்பருப்பு, தாளிக்கிற உளுத்தம்பருப்பு. இது அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் அங்கே உளுத்தம்பருப்பு போட்டுன்றது வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். அடுத்தது இங்கே சேர்க்குறது வந்து பெருங்காய பொடி, கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறம் வர மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இங்கே வறுத்துனதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கணும். நான் அது இண்டக்ஷனில் போட்டுக்கிறதுனால நான் டெம்பரேச்சர் வந்து 130 டிகிரிஸில் வச்சுட்டுருக்கேன். ஸோ இது டைரக்ட் ஹீட்டிங்னால சீக்கிரமாக உங்களுக்கு ஆகும். பார்த்தும் நம்மளை பண்ணணும், பார்த்தும் நம்ம இது வந்து வறுக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை வந்து அடுத்தது பார்ப்போம் என்ன ஸ்டெப்புன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் முன்னாடி என்னோடய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல் வெஜிடேரியன் கிச்சனுக்கு. டூ ஃபாலோ மீ ஆன் Instagram, Facebook and on Twitter. Links are in the description box below. Do follow me on Patreon also. I have the link for that in the description also. Do support me on Patreon with your contribution, whatever you are able to contribute. ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு பச்சை மிளகா திருத்தி வச்சுருக்கேன், அது பொடியாக திருத்தி வச்சுருக்கேன், அதை சேர்த்துன்ட்டேன். அடுத்தது சேர்க்குறது பொடியாக கட் பண்ண வச்ச இஞ்சி. அடுத்தது இங்கே சேர்க்குறது கருவேப்பிலை. நான் இங்கே வந்து அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு பரட்டிக்கணும், வதக்கிக்கணும். அடுத்து சேர்க்குறது இங்கே வந்து 1.5 கப்பு ரவை. இது ஒரு நட நம்ம இது வந்து நல்லா அந்த போட்ட தாளிச்சுண்ட சாமானோட வறுத்துக்கணும். யூஸ் பண்ணுறது டபுள் ரோஸ்டட் சேமியா தான். டபுள் ரோஸ்டட் ரவை. இது என்ன அதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை அடுத்தது வந்து சால்ட்டு வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரவை சாமான்லாம் போட்டதோட. அடுத்தது இங்கே வந்து நான் முன்னாடி அடுத்தது நான் இங்கே வந்து 3 டம்ளர் ஜலம் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நான் அதை வந்து சேர்க்குறேன். இது 3 டம்ளர் ஜலம். அது முன்னாடியே நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸோ அதில் சேர்த்தாச்சு. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த 3 டம்ளர் ஜலம் இதில் சேர்த்தாச்சு. நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பேன். ஸோ இதில் வந்து இப்போ 5 நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு.
குக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்றது. இங்கே வந்து கடைசியில் நம்ம இது பண்ணுறது என்னென்னா, இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் வச்சுட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இதை ஸ்க்வீஸ் பண்ணோம் அதில். ஸோ நம்ம ரவா உப்புமா ரொம்ப பிரமாதமாக வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ your any feedback, comments are welcome in the comment sections below. So I would like to request you again that to subscribe to my channel Vegetarian Kitchen on YouTube. Do follow me on Instagram, Facebook and on Twitter. The links are in the description box below. In a Patreon நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் with your contribution. ஸோ அதோட லிங்க்கும் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து இந்த சாஃப்டாக ஆகிறதுக்காக இதில் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இது வாசனையாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஒத்த மாதிரி வந்து நல்லா கலந்து வந்து கொடுத்தது நல்லா சேர்ந்து வந்திருக்கு, அப்படியே ஒட்டாமல் வந்திருக்கு அப்படியே. ஸோ இதுக்கப்புறம் இந்த அரை எலுமிச்சம்பழம் மூடி புழியணும். இப்போ இங்கே நம்மளோட உப்புமா பிரமாதமாக ரெடி ஆகிடுது. இதில் ஃபைனல் இது என்னென்னா, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் புழியணும். அது இப்போ புழிஞ்சாருது. இதுக்கப்புறம் ரெடி. இது அடுத்தது பண்ண வேண்டியது சட்னி தான். ஸோ நம்மளோட உப்புமா இங்கே ரவா உப்புமா, டேஸ்டியான ரவா உப்புமா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வெஜிடேரியன் கிச்சன் ஆன் யூடியூப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவா உப்புமா அண்ட் தேங்காய் சட்னி பிரமாதமாக ரெடியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு டெஃபினட்டாக ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ரவா உப்புமா அப்படியே பொலன்னு வந்திருக்கு. தேங்காய் சட்னி, நான் தேங்காய் சட்னிக்கு இங்கே வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.